கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். சபைகளில் பிரசங்கிக்கப்படக்கூடிய நல்ல சத்தியங்களை கேட்கும்போதெல்லாம் நமக்குள்ள பெரிய உற்சாகம் உண்டாகுது. நல்ல தீர்மானங்களையும் கர்த்தருக்கு பிரியமாக வாழணுன்ற தீர்க்கமான முடிவுகளையும் நாம் அவ்வப்பொழுது எடுக்கிறது உண்டு. ஆனால் இந்த தீர்மானங்கள் ரொம்ப விரைவாகவே தோற்று போகுது. காரணம் என்ன? இன்றைக்கி ஒரு சிலரை பார்த்து நீங்கள் வேதம் வாசிச்சிங்களா, இன்றைக்கி நேரம் எடுத்து ஜெபிச்சிங்களான்னு கேட்டால் அதுக்கு அவங்க தரக்கூடிய பதில்களில் ஒன்று, இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை, இல்லை நான் இன்னும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்கிறேன், ஒரு சில பாவத்தை விட முடியாமல் இருக்கிறேன், அப்புறம் எப்படி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது? பாவத்தில் இருந்து விடுபடாமல் வாழ்ந்துக்கிட்டு வேதம் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் பாவம் இல்லையான்னு தாங்களாகவே ஒரு நீதியை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது வேதத்தின் அடிப்படையில் சரிதானா? ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருக்க முடியுமா? பல காலமாக விடுதலை அடைய முடியாமல் பாவத்துக்கு அடிமையாகவே வாழ்கிற ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ல முடியுமா? பாவத்திலிருந்து விடுதலை அடையிறதுக்கு வழிதான் என்ன? இப்படியாப்பட்ட கேள்விகளுக்கு இன்று என்னதான் தீர்வுன்றதை நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு முறை சுவிசேஷகர் பில்லி கிரகாம் கிட்ட வாலிபன் ஒருத்தன் வந்து, ஐயா, பாவங்கள் என்னை மேற்கொள்ளுது, அடிக்கடி நான் பாவத்தில் விழுந்துடுறேன், கூட்டங்களுக்கும் ஆராதனைக்கும் வரும்போது பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சி தீர்மானிச்சுட்டு வாழ்கிறேன், ஆனால் ஒரு சில நாட்களில் மறுபடியும் விழுந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். பில்லி கிரகாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உன்கிட்ட ஒரு கழுதை இருக்குதுன்னு வச்சுக்கோ, நீ அதை நடத்தி செல்லும்போது அது வழியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழியில் விழுந்துடுது, நீ கஷ்டப்பட்டு அதை தூக்கி விடுற, அடுத்த வாரமும் அதே குழியில் விழுது, மீண்டும் மறு வாரமும் அதே நிலை தான். அப்போ நீ என்ன செய்வ? ஒன்று நீ அந்த குழியை மூடுவ, இல்லைனா வழியை மாற்றிடுவ. இப்படியே நீயா விழற குழியை அடைச்சிடு, உன் பாவ வழியை மாற்று, அப்போது எல்லா வேதனையில இருந்தும் தப்புவிக்கப்படுவேன்னு சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் தொடர்ந்து குழியில் விழுகிற கழுத கதை தானா? ஏன் இவ்வளவு காலமும் நீங்கள் பாவத்தில் இருந்து மீள முடியாமல் வாழ்கிறீங்கன்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் செல்லக்கூடிய வழியில் உங்களுக்கு குழிகள் காத்திருக்குதுன்னா முதல்ல அந்த குழிகளை மூடிட தீர்மானியுங்க. எந்த காரியெல்லாம் உங்களை பாவம் செய்ய தூண்டுதோ அதை விட்டு விலகி ஓடுங்க. பாவ பிரசன்னம் இருக்கக்கூடிய வழியை விட்டு அது தொடர்பில் இருந்து விலகி எதிராக வாழ முடிவெடுங்க. அது உங்களுக்கு பெரிய இழப்பாக கூட இருக்கலாம். ஏன், அது 1,00,00,000 ரூபாய் வருவாயாக கூட இருக்கலாம். நீங்கள் அதிக நேசிக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டு விலகலைன்னா நிச்சயம் தேவன் கொடுக்கக்கூடிய விடுதலையை வாழ்க்கையில் உங்களால் அனுபவிக்கவே முடியாது. அநேகருக்கு தான் அடிக்கடி விழுந்துடக்கூடிய குழியை மூடவே விருப்பம் இல்லை. அதாவது பாவத்துக்கு எதிர்த்து நின்று வெற்றி பெற வாஞ்சையே இல்லை. பாவத்தை விட்டு விலகணும் அப்படின்ற வாஞ்சை இல்லைன்னா வெற்றி வாழ்வு சாத்தியமே இல்லை. தேவனும் வேணும், பாவமும் வேணும்னு நீங்கள் வேணும்னா விரும்பலாம். ஆனால் பாவத்தை விரும்புகிறவங்களிடத்துல பரிசுத்தத்தை திணிக்க தேவன் விரும்புறதில்ல. நாமளா ஜெயிக்க முடியாதுன்றதுக்காகவே நமக்குள்ளே நித்தம் போர் செய்கிற, பாவத்தை எதிர்த்து போராடுகிற பலமாக பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்துருக்கிறாரு. நாம் அவர் செயல்பட விட்டு கொடுக்கணும். நம்மளுடைய பாவ ஆசையை தூக்கி எறியணும். இவைகளை செய்கிற யாரும் வெற்றி பெற முடியும். இப்படி இருந்தும் விழுந்து விழுந்து எழக்கூடிய அனுபவத்துக்கு காரணம் அந்த பாவத்தை தேவன் வெறுக்கிற அளவுக்கு நம்ம வெறுக்காதது தான். அதனால் இந்த பாவ உலகத்தில் நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள தீவிரமாக பிரயாசம் எடுப்போம். வேதம் ரோமர் 6:12-13 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள்னு சொல்கிறது போல தேவ ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படிவோம், வெற்றியாக வாழ்வோம். ஆமீன்.